பிரித்தானிய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் என்னும் பெயரில் சீன எதிர்ப்பை மறைமுகமாக பிரித்தானியா மீது காட்டுகின்றார் ட்ரம்ப். ஆம், பிரித்தானியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் மருந்துகளில் சீனா உட்பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது என ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு அழுத்தம் கொடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியா தனது மருந்துகள் தயாரிப்புக்காக சீன நிறுவனங்களை தான் பெருமளவில் நம்பியுள்ளது. சொல்லப்போனால் உலக மருந்துகள் தயாரிப்புகளுக்கான உட்பொருட்களில் 80% சீனாவில் இருந்துதான் பெறப்படுகின்றன. ஆக சீன எதிர்ப்பை பிரித்தானியா மீது கட்டுப்பாடுகள் விதிப்பதன் மூலம் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ள ட்ரம்ப், என்றாலும் பிரித்தானியாவுக்கான மருந்துகள் தயாரிப்பில் சீன உட்பொருட்கள் இருப்பது குறித்து தனக்கு கவலை இல்லை என்று கூறியுள்ள ட்ரம்ப், அமெரிக்காவுக்கு பிரித்தானியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் சீன உட்பொருட்கள் இருக்கக்கூடாது என கூறியுள்ளாராம். விடயம் என்னவென்றால், இப்போதைக்கு மருந்துகள் விடயத்தில் கட்டுப்பாடுகள் விதித்துள்ள ட்ரம்ப் போக போக பிரித்தானியா சீனாவுடனான உறவுகளை துண்டித்துக் கொள்ள அழுத்தம் கொடுக்கலாம் என்ற அச்சம் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டதொரு பத்திரிகை தெரிவித்துள்ளது. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி பாகிஸ்தான் இந்தியாவிற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தானின் நீர்வள அமைச்சகம் தனது எல்லைக்குள் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று டெல்லிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகின்றது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது 6 தசாப்தங்களுக்கும் மேலாக பாகிஸ்தானுடன் நீடித்து வரும் ஒரு முக்கியமான நீர்ப்பகிர்வு ஒப்பந்தமாகும். ஏப்ரல் 22 அன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் 26 பொதுமக்கள் கொல்லப்பட்ட மற்றொரு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து 1960 முன்னெடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்திய நிலையில் பாகிஸ்தான் தற்போது கோரிக்கை வைத்துள்ளது. இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு சிறப்புரிமையை பயன்படுத்தி பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கான அதன் ஆதரவை நம்பகத்தன்மையுடன் நிறுத்தும் வரை ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது. உலக வங்கியின் ஆதரவு ஒப்பந்தம் ஒன்றில் இந்தியா முதன்முறையாக இடைநிறுத்தம் செய்துள்ளது. இந்த நிலையில் வெளிவிவகார அமைச்சகத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் பாகிஸ்தான் அமைச்சகம் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது நாட்டிற்குள் நெருக்கடியை தூண்டும் என்று எச்சரித்துள்ளது. இதனிடையே சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு தனது முதல் உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் சமரசமற்ற நிலைப்பாட்டை உறுதி செய்திருந்தார். தண்ணீரும் இரத்தமும் ஒன்றாக பாய முடியாது என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது என்றும் பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க முடியாது என்றார். பாகிஸ்தான் பல தசாப்தங்களாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதன் மூலம் இந்த மதிப்புகளை மிதித்து வருகின்றது என்றார். 1960 ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் அமைந்துள்ள சிந்து நதி அமைப்பால் கொண்டு செல்லப்படும் மொத்த நீரில் 30% இந்தியாவும் எஞ்சியுள்ள 70% பாகிஸ்தானும் பயன்படுத்தலாம். இதனிடையே சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் நரேந்திர மோடி அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கும் நீர்மின் திட்டங்களை முடிப்பதற்கு முக்கிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2வது முறை அரசு முறை பயணமாக பிரித்தானியாவுக்கு வருமாறு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் அது கனேடிய மக்களுக்கு பிடிக்கவில்லை என கனடாவின் புதிய பிரதமரான மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக ஆக்க இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டிக்கொண்டே இருக்கின்றார். கனடாவோ பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு நாடு. இப்படி ஒரு சூழலில் கனடாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கும் ட்ரம்புக்கு பிரித்தானியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள விடயம் கனேடியர்களுக்கு பிடிக்கவில்லை என கனடா பிரதமரான மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ட்ரம்பின் மிரட்டல் குறித்து மன்னர் சார்ல்ஸோ பிரித்தானிய தரப்போ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்ற கோபம் கனேடியர்களுக்கு உள்ளது. இந்த நிலையில் தங்களை ட்ரம்ப் மிரட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் 2வது முறையாக பிரித்தானியாவுக்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள விடயம் கனேடியர்களை மேலும் கோபப்படுத்தியுள்ளது. உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் பங்கேற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது.
ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பில் துருக்கியில் நடைபெறவிருந்த அமைதி பேச்சுவார்த்தையில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கவில்லை. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வியாழக்கிழமை துருக்கியில் நடைபெறவிருந்த இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய பிரதிநிதிகள் குழுவில் ஜனாதிபதி புடின் பங்கேற்க மாட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி, துணை வெளியுறவு அமைச்சர் காலிசின் மிகைல் யூரிவிச் மற்றும் துணை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் ஃபோமின் ஆகியோர் மட்டுமே ரஷ்ய பிரதிநிதிகளாக பங்கேற்க உள்ளனர். முன்னதாக கடந்த புதன்கிழமை அன்று உக்ரைனுடன் எந்த முன் நிபந்தனையும் இல்லாமல் ஸ்தான்புல்லில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த புடின் முன்மொழிந்தார். இதற்கு பதிலளித்த உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய ஜனாதிபதி புடினை நேருக்கு நேர் சந்திக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். அதே நேரம் புடின் கலந்து கொண்டால் தானும் கலந்து கொள்ள யோசிப்பதாக ட்ரம்ப் முன்னர் கூறியிருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதற்கிடையில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டார் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புடின் கலந்து கொண்டால் மட்டுமே தான் பங்கேற்பேன் என்று நிபந்தனை விதித்திருந்த நிலையில் தற்போது புடின் மற்றும் ட்ரம்ப் இருவருமே பங்கேற்காததால் இந்த அமைதி பேச்சுவார்த்தை எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்தோனேஷியாவின் கிழக்கு மலுகு மாகாணத்தில் இன்று காலை 5.9 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐகார்த்தா நேரப்படி காலை 7:50 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை, காலநிலை மற்றும் புவி இயற்பியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் மையம் மலுக்கு பாரத் தயா ரீஜென்சிக்கு தென்மேற்கே 189 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 515 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் பெரிய அலைகளை உருவாக்க வாய்ப்பில்லை என்பதால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. தங்கள் தந்தைக்கு மரண ஆபத்தில் இருப்பதாகவும் அவரை காப்பாற்றுமாறும் இம்ரான்கானின் மகன்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பிடிஐ கட்சி தலைவருமான இம்ரான்கான் பல்வேறு ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு கடந்த 2023 முதல் சிறையில் உள்ளார். கடந்த ஜனவரியில் அவருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. லண்டனில் வசிக்கும் இம்ரான்கானின் மகன்கள் சுலைமான் கான் மற்றும் ஹாசிம் ஒரு நேர்காணலில் பங்கேற்று பேசும்போது தங்கள் தந்தையை விடுவிக்க ட்ரம்பிடம் கேட்போம் என்று கூறியிருந்தார்கள். தங்கள் தந்தை குறைந்தபட்ச உரிமைகள் கூட இல்லாமல் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இம்ரான்கான் சிறைச்சூழல் குறித்து பேசிய அவர்கள், அவர் ஒரு மரண அறையில் இருக்கின்றார், வெளிச்சமில்லை, வழக்கறிஞர் இல்லை, மருத்துவர் இல்லை, இருப்பினும் அவர் உடைந்து போகவில்லை என்று தெரிவித்தனர். அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ஆராய்ந்தால் அவை அரசியல் நோக்கம் கொண்டவை என்பது தெளிவாகும். ஜனநாயகத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் ஆதரிக்கும் எந்தவொரு அரசாங்கமும் எங்கள் தந்தையை விடுவிக்க ஆதரிக்கும். குறிப்பாக உலகின் மிகவும் பிரபலமான தலைவரான ட்ரம்பின் உதவியை நாடுவோம் என்று இம்ரான்கான் மகன்கள் கூறியிருக்கின்றார்கள்.